Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா row echelon form of a matrix. So before knowing what is row echelon form of matrix, we must know what are the basic transformations or elementary transformations of a matrix. ஒரு மேட்ரிக்ஸில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய தேவைக்கேற்ப கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரோக்கு என்னென்ன மாற்றம் கொண்டு வரோமோ சேம் திங் கேன் பி அப்ளைட் ஃபார் காலம்ஸ் ஆல்சோ. வாட் எவர் ஐ டூ இட் ஃபார் த ரோஸ், சேம் திங் கேன் பி டன் ஃபார் த காலம்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் என்ன எனக்கு 1 2 3 0 1 2 -1 4 5. ஸோ திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ். இங்கே இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ், I can interchange second row and third row. That means R2 and R3 can be interchanged. இதான் அதுக்கு symbolic form. Okay, so இதான். So any two rows can be interchanged. Ri can be interchanged to Rj. So ith row, jth row. Same thing can be done for the column also. Second column it can be interchanged to third column, or first column can be interchanged to third column, like that. So first one நமக்கு என்னது interchanging. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸிங் அ ரோ. ஒரு ரோவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? பை அ நான் ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் த ரோ பை அ நான் ஜீரோ ஸ்கேலார். அதாவது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலாரோட அந்த ரோ மல்டிப்ளை பண்ணும்போது தட் ரோ கேன் பி ரீப்ளேஸ்ட். சப்போஸ் ஐ எம் ரீப்ளேஸிங் செகண்ட் ரோ வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நான் மாற்றிட்ட பிறகு 1 2 3 இருக்கும், எனக்கு -1 4 5 இருக்கும், 0 1 2 இருக்கும். இதான இந்த ஆஃப்டர் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ கெட் திஸ் மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஹியர் ஐ எம் டூயிங் R2 implies 2R1 அப்படின்னு வச்சுக்கோங்க. R2 implies 2R2னா ஃபஸ்ட் ரோ எதுவும் சேஞ்ச் இல்லை, தேர்ட் ரோவும் எதுவும் சேஞ்ச் இல்லை, செகண்ட் ரோ மட்டும் என்ன பண்ணுறேன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அலவுட். ஓகே, அப்போ என்னது -1 into 2 -2, 4 2s are 8, 5 2s are 10. So this is the transformation. Okay, so any row can be replaced by this. And the row oda or non-zero scale multiply pannina, that row can be replaced. Same thing can be done for the column also. Okay, lambda is non-zero scale, zero kadiyadu. Okay, third pathina replacing a row by a sum of the sum apna inga addition vandukudhu. Okay, so sum of the row with the non-zero scalar multiple of another row, with the non-zero scalar multiple of the another row. இது அந்த row, another row என்பது Rj. so இங்க பாத்தீங்கன்னா suppose இங்க replace பண்ணிட்டேன். after replacing I am adding it with suppose let us take I am taking this third matrix. இப்போ நான் இதை பண்ண போறேன் வச்சுக்கோங்க. R2 implies சரிங்களா, R2 implies R2 plus 2R1 அப்படி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் புரியுதுங்களா? அந்த ரோவோட இன்னொரு ரோவை ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோவில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் ரோவில் தான் மாற்றம் இருக்குது. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் தட் ரோ. தேர்ட் ரோவில் மாற்றிக்கலாம். தேர்ட் ரோ நம்ம மாற்றவில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ரோ என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். R2 இந்த ரோவோட ஃபஸ்ட்டு R1ஓட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மல்டிப்ளை பண்ண வரும் 2 2 2s are 4, 3 2s are 6. அப்புறம் என்ன பண்ணுறேன், R2வையும் இதையும் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். -2 + 2 என்ன ஆயிரும் 0, 8 + 4 என்ன 12, 10 + 6 என்ன 16. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் தேர்ட் line says, explains. Clear? So the same thing can be done for the column also. See I, column I implies column I plus lambda into column j. So these are the basic transformations. So ரொம்ப clear ஆகுங்க. first point interchange பண்ணுறது. any two rows can be interchanged, மாற்றிக்கலாம். அடுத்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஏதாவது ரோவை அந்த ரோவோட நமக்கு தேவையான ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேர்டு அப்படி கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ரோவோட கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தட் ரோ கேன் பி ரீப்ளேஸ்ட். அதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ பேசிக்கலி ஹியர் நமக்கு கொடுத்துருக்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா we do problems with only rows
transformations. So let us be very clear with these transformations. Okay, second, now we are entering into the important topic, row echelon form of a matrix. So ஒரு non-zero matrix-ஐ எப்போ row echelon formல இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா, if that satisfies these three conditions. Very important topic. Okay, first point பாருங்க, all zero rows அப்படின்னா அந்த ரோல ஃபுல்லாக ஜீரோ தான் இருக்கும், occur below every non-zero row of E. So zero rows occur below, கீழே. So zero rows எப்போ எங்கே தான் இருக்கணும், bottom. Zero rows occurs at bottom of the matrix. Bottom of the matrix, இதான் first point. Zero rows பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே தான் இருக்கணும், bottom of the matrix தான் இருக்கணும். That is first point. Second point பார்த்தீங்கன்னா, the first non-zero element in any row that occurs in the jth column of E, then all other entries in the jth column of E below the first non-zero element of row I or zeros. அதாவது ஒரு ரோவில் ஃபஸ்ட் non-zero element பாருங்க 1, அந்த எலமெண்ட் இருக்கிற காலமில் அந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க எல்லா எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். ஸோ ஒரு ரோவில் ஃபைண்ட் அவுட் த ஃபஸ்ட் non-zero element, அந்த எலமெண்ட் இருக்கிற அந்த காலமில் அதை தவிர மீது எல்லாமே எப்படி இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். அது கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். அது செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் த ஃபஸ்ட் non-zero element இந்த ஃபஸ்ட் ரோ, இதுதான். அது கீழே இருக்க எலமெண்ட்லாம் ஜீரோ ஆகுதா, ஓகே. ஃபஸ்ட் non-zero element செகண்ட் ரோ என்னது 5, அது கீழே இருக்க எலமெண்ட்லாம் ஜீரோ ஆகுதுங்களா. ஸோ அதே போல் இங்கே ஃபஸ்ட் non-zero element இந்த ஃபஸ்ட் ரோ இஸ் 1, அது கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ. ஃபஸ்ட் non-zero element இந்த செகண்ட் ரோ இஸ் 1, அது கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ. ஸோ திஸ் இஸ் வாட் தி செகண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா, the first non-zero entry in the ith row of E lies to the left of the first non-zero entry in the I plus 1th row. ith rowனா I plus 1th rowன்றது அடுத்த ரோ. அப்போ ஃபஸ்ட்டு non-zero entry in the first row should be lying left to the first non-zero entry of the second row. the second rowல இருக்கிற non-zero elementக்கு லெஃப்டில் தான் எது இருக்கணும், ஃபஸ்ட் non-zero entry in the first row இருக்கணும். சரிங்களா, அதான் ith rowனா ஃபஸ்ட்டு, I plus 1th அதுக்கு அடுத்து. அது இங்கே பாருங்கள், வாட் இஸ் த ஃபஸ்ட் non-zero entry of the second row, இது. ஃபஸ்ட் non-zero entry of third row இது. இப்போ இதுக்கு லெஃப்டில் தானே இருக்குது. ஸோ தட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஹியர். கிளியர். ஸோ அப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா யூ கேன் சே தட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எஷலான் ஃபார்ம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஜீரோ ரோஸ் எப்போவுமே பாட்டம் ஆஃப் த மேட்ரிக்ஸ்லாம் இருக்கணும். செகண்டு, ஃபஸ்ட்டு non-zero element in any row, அதை பாருங்கள், அது கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கணும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு non-zero element in the first row should lie left to the first non-zero element in the second row. அப்போ ஃபஸ்ட்டு non-zero element in the second row should lie left to the first non-zero element in the third row. ஸோ அது மாதிரி வரிசையாக நமக்கு we can go on saying. Clear? So these 3 points must be satisfied by a matrix so that the matrix is called row echelon form. ஸோ இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது you can see a staircase form is formed here. தெரியுதுங்களா, a staircase form is formed. So this is what we will get at the end of the row echelon form. Clear? So இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸில் எது எது ரோ எச்சலான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஓகே, ஸோ ஷால் வி செக். இங்கே பாருங்கள், ஜீரோ ரோஸ் எல்லாம் கீழே இருக்குதா. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபஸ்ட் non-zero element இந்த ஃபஸ்ட் ரோ, அது கீழே எல்லா எலமெண்ட் ஜீரோ. ஃபஸ்ட் non-zero element இந்த ஃபஸ்ட் செகண்ட் ரோ, அது கீழே எல்லா எலமெண்ட் ஜீரோ. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். தேர்ட் எலமெண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் non-zero entry in the first row is lying left to the first non-zero entry in the second row. ரெண்டாவது ரோவில் இருக்கிற மொதல் non-zero என்ட்ரிக்கு லெஃப்டில் தான் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவோட non-zero என்ட்ரி இருக்குது. 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். therefore this is row echelon form. this matrix is in row echelon form. அதுதான் இங்கேயும் ஜீரோ ரோஸ் பாட்டமில் இருக்குது. அப்புறம் non-zero என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபைட். தேர்டு பார்த்தீங்கன்னா, தேர்டு பாருங்கள், ஜீரோ ரோஸு செகண்டில் இருக்குது, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல, அப்போ நான் ரோ echelon ஃபார்ம். இது பாருங்கள், இங்கே ஜீரோ ரோஸ் பாட்டமில் இருக்குதா. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு non-zero எலமெண்ட்டுக்கு ஆஃப் எனி ரோ, அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட் non-zero எலமெண்ட் இதுதான், அது கீழே எல்லா எலமெண்ட் ஜீரோ ஆகுதா, இல்லை, ஏன்னா இங்கே என்ன ஆகுது, 1 இருக்குது. அப்போ திஸ் ஆல்சோ நாட் இன் ரோ echelon ஃபார்ம். ஸோ வி மஸ்ட் பி வெரி கிளியர் ஹவு டு ரீச் அ ரோ echelon ஃபார்ம். இந்த ரோ echelon ஃபார்முக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி
ரோ எஸ்லன் ஃபார்ம் நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னா பை யூஸிங் தீஸ் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அதோட ரோ எஸ்லன் ஃபார்ம் ரீச் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஹோப் இட்ஸ் வெரி கிளியர். ஸோ மறுபடியும் இதனால் மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா வில் பி வெரி கிளியர் வித் திஸ் டெஃபினிஷன்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ்.